தெனாலிராமனும் பாலமும். விஜயநகர அரசின் எல்லையில் ஒரு பெரிய நதி இருந்தது. மக்கள் அதை கடக்க மிகவும் சிரமப்பட்டனர். ஒரு நாள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் அந்த நதியின் மீது ஒரு பாலம் கட்ட முடிவு செய்தார். அவர் தனது சிறந்த கட்டடக் கலைஞர்களை அழைத்து பாலத்திற்கான திட்டத்தை பற்றி விவாதித்தார். கட்டடக் கலைஞர்கள் மன்னரிடம் ஒரு அதிர்ச்சியூட்டும் யோசனையை முன்வைத்தனர். மன்னா, இந்த பாலம் நீடித்து நிற்க வேண்டுமென்றால் ஒரு நரபலி கொடுக்க வேண்டும் என்றனர். பாலத்தின் அடித்தளத்தில் ஒரு மனிதனை உயிருடன் புதைக்க வேண்டும் என்று அவர்கள் விளக்கினர். மன்னர் இந்த யோசனையால் மிகவும் கலங்கிப்போனார். அவரது முகம் கவலையால் வாடியது. ஆனால் அரசின் தேவைக்காக இதை செய்ய வேண்டுமா என்று யோசித்தார். இது ஒரு கடினமான முடிவு. பல அமைச்சர்களும் ஆலோசகர்களும் இது அவசியம் என்று மன்னரிடம் உறுதியாக கூறினர். தெனாலிராமன் இந்த விஷயத்தை கேட்டு மிகவும் வருத்தமடைந்தார். அவரது முகம் சோகமாக இருந்தது. அவர் உடனடியாக மன்னரிடம் செல்ல முடிவு செய்தார். இந்த மூடநம்பிக்கையை நிறுத்த வேண்டும் என்று நினைத்தார். தெனாலிராமன் மன்னரிடம் சென்று சொன்னார், மன்னா, இது வெறும் மூடநம்பிக்கை. நரபலியால் பாலம் உறுதியாகாது. இது ஒரு தவறான நம்பிக்கை என்று தெனாலிராமன் விளக்கினார். மாறாக நல்ல பொறியியல் முறைகளாலும் உறுதியான அடித்தளத்தாலும் தான் பாலம் நீடிக்கும் என்றார். மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனின் வார்த்தைகளை கவனமாக கேட்டார். தெனாலிராமன் ஒரு புத்திசாலித்தனமான யோசனையை முன்வைக்கத் தொடங்கினார். அவர் கட்டடக் கலைஞர்களிடம், சரி, நரபலி தேவை என்றார். முதலில் நீங்கள் யாரை பலி கொடுக்கப் போகிறீர்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்று கேட்டார். கட்டடக் கலைஞர்கள் ஒருவரையொருவர் பார்த்தனர். அவர்களுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. பிறகு அவர்கள் சொன்னார்கள், முதலில் பாலத்தை கடக்கும் நபரை பலி கொடுக்க வேண்டும். தெனாலிராமன் புன்னகையுடன் சொன்னார், அப்படியென்றால் நீங்கள்தான் முதலில் பாலத்தை கடக்க வேண்டும். பணி நிறைவேறியதா என்பதை சரிபார்க்க என்று தெனாலிராமன் தனது யோசனையை முடித்தார். இதை கேட்டு கட்டடக் கலைஞர்கள் பயந்து போய்விட்டார்கள். அவர்களின் முகம் வெளிரி போனது. அவர்கள் உடனே நரபலி தேவையில்லை என்று மாற்றிச் சொன்னார்கள். நல்ல பொறியியல் முறைகளாலே பாலம் கட்டலாம் என்று கூறி பாலத்தை கட்டத் தொடங்கினர். பை டைரக்டர் JV.